திராவிடம்னா என்னன்னு சொல்ல மாட்டாரு. ஆனால் நான் திராவிடன் இல்லை தமிழன் அப்படின்னு சொன்னேன். திராவிடர்கள்லாம் யாரு? ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்துல இருந்த பூர்வகுடி மக்கள். இப்போ நீங்க பேசுற தமிழ் தேசியத்திற்கும் திரு சீமான் பேசுற சீமான் அவர்கள் பேசுற தமிழ் தேசியம் இல்லைங்க. அது தமிழ் தேசியத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் தமிழ் தேசியம் ஒரு விளக்க சொல்லுங்க அவரால் முடியாது. அப்படிதான் வந்து எங்க கூட்டத்துல இஸ்லாமிய அமைப்புகள் இல்லாம, பெரியாரி அமைப்புகள் இல்லாம, சூழலியல் அமைப்புகள் இல்லாம நாங்க எந்த போராட்டங்களும் பெருசா நடத்துறோம். அப்ப இந்த ஒற்றுமை சமயத்துலலாம் வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, யாரு கூட சேரக்கூடாது, நாங்க மட்டும்தான், நான் மட்டும்தான் வரணும். இதுவே திரும்ப திரும்ப வந்து தமிழினத்திற்குள்ள ஒற்றுமை கொண்டு வர்றது. இப்ப இப்படி வந்து ஒரு எல்லாரும் ஒண்ணு நிக்கும்போது நேர் எதிராக ஒரு வேலையை செய்து நாம் அந்த அந்த ஒற்றுமையை உடைக்கிறது. இங்க இருக்க 10 பசங்களை இருந்தா அந்த 10 பசங்களை பிரிச்சு கொண்டு போய் நிறுத்திடுறது. சீமானை விமர்சிக்கிறத நாம் தமிழர் கட்சியினர் பாக்குறாங்க, திமுக விமர்சிக்கிறத திமுக கட்சியினர் பாக்குறாங்க. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க சமீபத்துல பேசின மேடை பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளாக வந்து தமிழ் தேசியம் சார்ந்த கூட்டமைப்பை உருவாக்க, ரொம்ப வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்க ரொம்ப பாடுபட்டு இருக்கோம். அதுக்கு வந்து யாருமே ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு சொல்லியிருந்தீங்க. அப்படி சொல்ல காரணம் என்ன? இல்ல, நீங்க 2009 இனப்படுகொலையின் போது என்ன சிக்கல் நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னா, இங்க மக்களோட எழுச்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போவதற்கான இயக்கங்கள் இல்லை. அல்ல இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, இணைப்பு இல்லாமல் ஒருமுகப்படுத்த முடியாமல் நம்ம போனது. மக்களை அரசியல்படுத்தி உடனடியாக களத்திற்கு கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியம் இல்லாமல் போனது. அப்போ வந்து 2009 நம்ம அதை கற்றுக் கொடுத்துருக்கு நம்மளுக்கு. மறுபடியும் வந்து களத்திற்குள்ளாக மக்களை திரட்டுவதற்கான ஒரு வலிமை கட்டமைப்பு நம்ம இல்லாமல், நமக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போவது என்பது ஒரு நெருக்கடி தான். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கும். அது எப்போவுமே ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு பண்பு தான் அது. ஆனால் வந்து ஒரு 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 மிக முக்கியமான நெருக்கடி சமயத்தில் எல்லாரும் ஒன்றாவதற்கும், தமிழினம் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு பிறகு நம்மளை பாதுகாப்பதற்கான எந்த கட்டமைப்பும் நம்மளுக்கு இல்லாமல் போனது. தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் இருந்த பொழுது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நமக்கு நெருக்கடியை கொடுத்து இந்திய அரசுக்கு எதிர்த்து நின்றக்கூடிய ஒரு மாபெரும் போராளியாக இருந்தவர். தேசிய தலைவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக நின்றவர். ஸோ இவர்களுக்கு அடுத்த இவர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்திற்குள்ளாக தமிழர்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது? 1.5 லட்சம் பேரை கொலை பண்ணியிருக்கிறான் ஈழத்துல. ஆனா எந்த நீதி இன்னைக்கு வரைக்கும் வாங்க முடியல. அப்ப என்ன வலிமை நமக்கு இருக்குது? என்ன வலிமை வந்துருச்சு நம்மளுக்கு? இப்போ 1.5 லட்சம் பேரை கொன்னதுக்கு நீதி வாங்குறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்னாகணும். நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா நம்ம ஒன்னா நிற்போம். இந்த 1.5 லட்சம் பேர் படுகொலை ஆனதுக்கு நீதி கேட்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாக காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக தவிர்த்து மற்றவர்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதனால யாரையும் நாங்கள் வந்து விமர்சனம் செய்யலை, எல்லாரையும் தோழமையோடு தான் அணுகணும் நாங்கள். அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வச்சு நம்ம எதையும் சாதிக்க முடியாதுங்க. இந்திய அரசு மிக வலிமையாக இருக்குது. விடுதலை புலிகள் போன்ற ஒரு வலிமையான அமைப்பையே அவங்க வந்து அழிச்சாங்க. கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம். அழிச்சது மட்டும் இல்லை, 1.5 லட்சம் மக்களை படுகொலை செஞ்சாங்க. அதோட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த படுகொலைக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்காத அளவுக்கு தடுத்து வச்சுட்டாங்க. சர்வதேச அதுக்கான விசாரணை கூட வராத அளவுக்கு தடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நிற்கிறாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வலிமையாக இருந்தாலும் உங்களுக்கு கொன்று புதைச்சி அதை பற்றி எவனும் பேச முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். இன்றைக்கு பிரபாகரன் படத்தை நீங்கள் சமூக வலைதளத்தில் போட முடியுமா? போட முடியாது, பேரே சொல்ல முடியாது. அப்போ அப்படி வந்து ஒரு 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 மிருக பலத்தோட வந்து நம்ம மேலே ஏறி மிதிக்கிறாங்க. இந்த சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி 15 வருஷமா இதுக்கான முயற்சிகளை எடுத்தோம். இப்போ அந்த முயற்சிகள் இருக்கிறோம். இந்த 14-15 வருடங்களாக திமுக, அதிமுக இல்லாமல், காங்கிரஸ், பாஜக இல்லாமல் ஒரு அமைப்பு வரணும்னு எதிர்பார்த்தோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது 2011-14 முடிஞ்சு போகுது. அதற்கு பின்னாடி பாஜக ஆட்சிக்கு வருகிறது. அப்போ பாஜக ஜெயலலிதா அம்மையார் இறந்து போற வரைக்கும் இங்கே பெரு நெருக்கடியை தரலை. ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பிறகு அதிமுகவை உடைக்குது, கட்டுப்படுத்துது. அதிமுகவின் வழியாக எல்லா திட்டத்தையும் நம்ம மேலே திணிக்குது. தமிழர்கள் விரோத திட்டங்களை எல்லாம் திணிக்குது. காங்கிரஸ் ஈழத்தில் படுகொலை செய்ததுன்னா தமிழர்களுக்கான நீதிக்கான போராட்டத்தை முற்றிலுமாக சிதைத்தது பாரதிய ஜனதா கட்சி. 2009க்கு பின்னாடி வந்த அத்தனை முயற்சிகளையும் சிதைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். அப்போ காங்கிரஸ், பாஜக இப்படி தான் இயங்குது. அப்போ திமுகவோடு காங்கிரஸ் இணைந்து கொண்டு நம்மை அழித்து வேலை செய்தது. இப்போ அதிமுகவோடு பாஜக சேர்ந்து கொண்டு செய்கிறது. அப்போ இது இல்லாத நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் என்று பல்வேறு போராடுகின்ற அமைப்புகளை இணைச்சோம்.
கோரிக்கைகளுக்காக ஒன்றிணைத்தோம். பல போராட்டங்களை எல்லாருக்கும் இணைக்கணும்னு சொல்லி இணைச்சு போய் நிறுத்தணும். எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகள்லையும் எல்லா அமைப்புகளையும் அழைப்போம். பெரியாரிய அமைப்புகள் இருப்பாங்க, தமிழ் தேசிய அமைப்பு இருப்பாங்க, மார்க்சிய அமைப்பு இருப்பாங்க, இஸ்லாமிய அமைப்பு இருப்பாங்க, அம்பேத்கரிய அமைப்பு இருப்பாங்க, சூழலியல் அமைப்பு இருப்பாங்க. எல்லா அமைப்புகளையும் இணைச்சு தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காரணம் ஒரு ஒற்றுமை உணர்வை வளர்த்த வேண்டும் என்பதற்காக தான். அப்படிதான் வந்து எங்கள் கூட்டத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் இல்லாமல், பெரியாரிய அமைப்புகள் இல்லாமல், சூழலியல் அமைப்புகள் இல்லாமல் நாங்கள் எந்த போராட்டங்களும் பெருசாக நடத்துனதில்லை. எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருப்பாங்க. நாங்கள் மட்டும் மே 17 மட்டும்தான் இருக்கோம், மே 17 தலைவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. நாங்கள் என்னைக்கு அப்படி நிறுத்தினதே கிடையாது. எந்த ஊரில் நாங்கள் கூட்டம் நடத்தினாலும், போராட்டம் நடத்தினாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் எங்கள் மேடையில் இருப்பாங்க. அப்போ அந்த ஒற்றுமையை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் காட்டும் பொழுது தான் நம்ம ஒரு வலிமையாக மேலே எந்திரிச்சு வர முடியுங்கிறனால செஞ்சுட்டே இருந்தோம். இதே முயற்சி தான் நாங்கள் நாம் தமிழர்ட்டையும் வச்சுருந்தோம். முதல்ல அவர்கிட்ட தான் நாங்கள் 2009 இதை பற்றியான உரையாடல் நடத்தியிருக்கிறோம். எந்தெந்த கோரிக்கைகளை நம்ம வந்து கவனம் எடுக்கணுங்கிற முதல்ல அவர்கிட்ட தான் கொடுக்க சொல்லுவோம். இந்த விஷயங்கள்லாம் அப்படி நடக்குது, நீங்கள் எடுத்து பேசுங்க. மும்பையில் இருக்கக்கூடிய ஐஃபா அவார்டு ஃபங்க்ஷன் வந்து கொழும்புல நடக்க போகுது. அது வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் அங்கே வந்து அந்த சமயத்தில் போர் சமயத்தில் இலங்கைக்கு இருந்த நெருக்கடியை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடக்குது. அதை ஏற்று நீங்கள் அறிக்கை கொடுங்க, போராட்டம் நடத்துங்கன்றதை நாங்கள் தான் போய் சொன்னோம். அதே மாதிரி ஐநா அறிக்கை வந்தபோது ஐநா அறிக்கையில் என்னென்ன தவறுகள்லாம் இருக்குது, எதையெல்லாம் நம்ம மறுக்கணும், போர்க்குற்றம்னு சொல்லக்கூடாது, இது இனப்படுகொலை தான் சொல்லணும். போர்க்குற்றம்னு சொன்னோம்னா அது வந்து தமிழர்களுக்கு நீதி பெற்று தரக்கூடிய வழிமுறை கிடையாது, பொறிமுறை கிடையாது. இதெல்லாம் எடுத்து விளக்கம் பண்ணி நீங்கள் பேசுங்க, ஒரு ஒற்றுமையை எல்லாருமே சேர்ந்து செய்வோம். எங்களோட நினைவேந்தலின் போது எல்லா அமைப்புகளையும் அழைச்சோம். ஐயா நெடுமாறன்ல இருந்து எல்லா அமைப்புகளும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அப்பவும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் போராட்டத்திற்கு செல்லும் பொழுது நாங்கள் முல்லைப்பெரியாறு போராட்டத்திற்கு எல்லாரையும் அழைச்சிருந்தோம். சென்னையில் நடந்த ஊர்வலத்திற்கு ஐயா பாரதி ராஜா வந்திருந்தாங்க, தோழர் வேல்முருகன், ஐயா வைகோ தலைமையிலையும் பங்கெடுத்து நடந்தது. ஏன்னா அவர் தான் வைகோ அவர்கள் தான் அங்கே தேனிக்கம்பம் பகுதியில் போராட்டத்தை திரட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவங்கள கேட்டிருந்தோம். அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுதும் இது போல எங்களுடைய நிகழ்ச்சிகளில் உதயகுமார் போன்றவர்கள், அங்கே ராயன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தை எல்லாமே போய் ஒன்றிணைக்கிற வேலையை செஞ்சோம். 3 தமிழர் தூக்கு 2011 அறிவிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி வழக்கில் 3 தமிழர் தூக்குதல் பண்ணப்படுது. எல்லா கட்சிகளும் சென்று சந்திச்சோம், ஒரு குழுவாக சென்று சந்திச்சோம். திமுக அதிமுக வராதுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று இந்த தூக்கு தண்டனை நிறுத்துவோம், ஆனால் 1 மாசத்துக்குள்ள தூக்கத்தை போட போறேன்றாங்க. அப்பவும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இத்தனை நகர்வுகளும் அவர் என்ன பண்ணார்னா, நீங்க அவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க, நம்ம மட்டும் நிற்போம், என்ன மட்டும் கூப்பிட்டு நான் மட்டும் தான் தலைவனா இருப்பேன் அப்படிங்கிற திரும்ப திரும்ப அதை வந்து வச்சுட்டே இருந்தார். நீ வந்து எந்த கட்சியும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, ஐயா நெடுமாறன் வரக்கூடாது, நல்லக்கண்ணு அவர்கள் வரக்கூடாது, வைகோ அவர்கள் வரக்கூடாது, திருமா அவர்கள் வரக்கூடாது, வேல்முருகன் அவர்கள் வரக்கூடாது, சாதாரண போராடுற அமைப்பு இருக்குல்ல அதுவும் வரக்கூடாது, நான் மட்டும்தான், என்னை மட்டும்தான் நீ தலைவனா வச்சிருக்கணும், நான் தான் நிற்பேன், மற்ற யாரெல்லாம் வேண்டாம் தம்பி, இப்படிதான் எல்லாத்தையும் பேசிட்டே இருந்தார். நாங்கள் சொன்னோம், நீங்க முக்கியமா இல்லையாங்கிறதுல கோரிக்கை முக்கியம், 3 பேர் உயிரை காப்பாற்றுறது முக்கியம். அப்போ பெண்கள் 3 பெண்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அந்த பெண்கள் உண்ணாவிரதம் இருக்காங்க, அந்த போராட்டத்தை பாதுகாக்கிறது முக்கியம். எத்தனையோ சொல்லி அவர் எந்த இடத்துலையும் ஒத்துழைக்கல. மாறாக என்ன பண்ணா, எல்லாரும் ஒன்றா நிற்போம், அவர் மட்டும் தனியாக பிச்சுட்டு போய் நிற்பார். அப்போ எல்லாரும் ஒன்றாக கூடுது. நீங்கள் வந்து செங்கோடி மரணத்தின் போது பார்த்தீங்கன்னா, செங்கோடியினுடைய ஈகத்தின் போது பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதி நிகழ்வில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தலைவர்களும் ஒன்றா நின்னாங்க. தோழர் திருமாவும், மருத்துவர் ராமதாஸ் போன்றவர்கள், மருத்துவர் கிருஷ்ணசாமி, ஒரு திரு ஜான் பாண்டியன், இதில் போன்ற வெவ்வேறு அணிகள் வெவ்வேறு களங்களில் வேலை செய்வர்கள் கூட அன்றைக்கு வந்து எல்லாருமே ஒன்றா நின்னாங்க. அன்னைக்கும் வந்து தனியாக தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்று பேசினார். அப்போ என்னன்னா, எல்லாரும் ஒன்றா நிற்கும்போது நான் மட்டும் வேற நிற்பேன். அப்போ என்னன்னா, அவங்கெல்லாம் அயோக்கியர்கள், நான் மட்டும் தான் யோகியன். இதை வந்து என்னைக்குமே அது வந்து முன்னெடுப்பு. ஏதாவது நம்ம அவரோட ஒத்து போகலாம், எல்லாத்துக்கும் ஒரு முத்திரை குத்துறது, இவன் தமிழன் இல்லை, இவன் தெலுங்கனா இருக்கான், இவன் காசு வாங்கிட்டான், இவன் திமுக காரனா இருக்கான், இவன் திராவிடனா இருக்கான், இப்படின்னு திராவிடன்ற விளக்கமும் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு கெட்ட வார்த்தையை போல பயன்படுத்துறது. இப்படி எல்லாத்தையுமே முத்திரை குத்தி ஒதுக்குறது, இல்லைன்னா அவருக்கு அடிமையா இருக்கணும். இப்போ அவர் கூட கூண்டல் இருக்கக்கூடிய யாராவது தனிச்சு பேசி மேலே வந்து எதாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, அவர் மட்டும் எல்லாத்தையும் வச்சுக்குவார், அவர் பேசுவார், இதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த அரசியல் திட்டமிட்டு என்ன பண்ணார்னால், இங்கே ஒரு தமிழ் ஒற்றுமை வருவதை தடுத்துக்கிட்டே இருந்தார். தமிழ் ஒற்றுமை வருவதை தடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு ஐயா மணியரசனோட வேறுபாடுகள்லாம் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு, அவரோட திராவிடம் குறித்த கருத்துக்கள் உடன்பாடு இல்லை. ஆனால் மோடியை எதிர்க்கக்கூடிய போராட்டங்களிலோ அல்லது காவிரி உரிமை போராட்டங்களோ இணைஞ்சு செய்வதற்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம், அவரும் கொடுப்பார். அப்போ எந்த சமயத்தில் இணைஞ்சு நிற்கணும்னு ஒன்று இருக்குது, எந்த சமயத்தில் கருத்து சண்டை நடத்தணும்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு இங்கே 1,00,000 பேர் கொலை பண்ணி மாதிரி அமைப்பை அழிச்சதுக்கு பின்னாடி நம்மளுக்கு அறிவு வேணுமா இல்லையா? நம்மளுக்கு இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு 1000 பேர் இருக்கான், எங்களுக்கு ஒரு 1000 பேர் இருக்கான், சரி உங்களுக்கு ஒரு 10,000 பேர் இருக்கான், எங்களுக்கு ஒரு 2,000 பேர் இருக்கான் வச்சுக்குவோம். ஆனால் 7 கோடி பேர் இருக்கானே,
7 கோடி பேரை ஒன்றா இணைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வழி தானே கண்டுபிடிக்கணும். 2 பெரிய கட்சிகளும் நம்மளுக்கு ஒத்துழைக்கல. தேசிய அளவில் இருக்கிற 2 பெரிய கட்சிகள் எதிராக இருக்குது இல்லையா? நம்மளுக்குன்னு இருந்த ஒரு 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 பெரிய இயக்க அரசியல் அழிக்கப்பட்டு ஒரு மாபெரும் தலைவன் அழிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அப்ப என்னவா உணர்வு இருக்கும் நம்மளுக்கு வீட்டுல இல்லையா? அப்ப இந்த ஒற்றுமை சமயத்துலலாம் வந்து இவர் என்ன பண்ணாருன்னா, யாரும் கூட சேரக்கூடாது, நாங்க மட்டும்தான் நிற்போம், நான் மட்டும்தான் வரணும். இதுவே திரும்ப திரும்ப வந்து தமிழினத்திற்குள்ள ஒற்றுமை கொண்டு வரதில்ல. இப்ப கூடங்குளம் போராட்டம் நடக்குதுன்னா, கூடங்குளம் போராட்டத்தில் எல்லாரும் ஒண்ணா நிற்போம் பண்ணுவோம்னு சொன்னா தனியா நிற்பாரு, தனியா போவார். சரி, கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய வைகுண்டராஜனை போய் பார்ப்பார், அவரை பார்த்துட்டு கூடங்குளம் போராட்டத்துக்கு வருவார். அப்புறம் இங்க வந்து இவர் எஸ்ஆர்எம் உடைய தலைவர் அவர் பச்சைமுத்து, அவர் வந்து தேசிய தலைவரை இழிவா பேசி இத்தனை பேரை கொண்டு விட்டாரு அப்படின்னு பேசுறாரு. அடுத்த 2 வாரத்துல பார்த்தோன்னா அவரோட நிகழ்வுல ஏறி நின்று அவரோட திரைப்படத்தை வெளியிடுறதுன்னு பண்றாரு. அப்ப நம்ம கத்தி திரைப்படம் வந்து இலங்கையிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நடக்குது, அது வேண்டாம்னு சொல்லி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து கிட்ட 100கணக்கான அமைப்புகள் சேர்ந்து அதை வந்து நம்ம மறுத்தும் பொழுது இவர் அதுக்கு ஆதரவா போய் நின்று அந்த படத்தை ஆதரிப்பேன்னு சொல்லி அதை எடுத்து நம்ம தம்பிங்கெல்லாம் எடுத்து ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. கேட்டால் அதுக்கு வந்து மீத்தேனை பற்றி நாங்கள் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மீத்தேனை பற்றி முதல்ல ஒரு ஆவணப்படத்தை கொண்டு வந்தது நாங்கள் மே 17 அதை கிராமமாக போட்டோம். அதே மாதிரி அந்த படத்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில தம்பிகள், சில பொறுப்பாளர்கள் அதை எடுத்து பதிவு பண்ணாங்க, கிராம மக்களை போட்டு காட்டாங்க சொன்னதுனால கட்சி விட்டு நிற்கினார். அப்போ ஆனால் என்ன பண்ணாரு, கத்தி படத்துக்கு போய் நின்னார். அப்புறம் ராஜபக்சேவோட பேட்டி தந்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அப்போ நாங்கள் எல்லாருமே கண்டிச்சோம், எல்லா அமைப்புகளும் அது கண்டிச்சு. ராஜபக்சே இங்கே தமிழ் மக்கள்கிட்ட பேசணுங்கிற என்ன அவசியம் இருக்குதுன்னு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு, தந்தி தொலைக்காட்சிக்கு ஆதரவாக, ராஜபக்சே பேட்டிக்கு ஆதரவாக போய் உட்கார்ந்தார். சரிங்களா? இப்ப இப்படி வந்து ஒரு எல்லாரும் ஒண்ணு நிக்கும்போது நேர் எதிராக ஒரு வேலையை செய்து நாம் அந்த அந்த ஒற்றுமையை உடைக்கிறது. இங்க இருக்க 10 பசங்களை இருந்தா அந்த 10 பசங்களை பிரிச்சு கொண்டு போய் நிறுத்திடுறது. அங்க போய் நின்றுட்டு எதிரியை மட்டும் பேசுறது இல்லை, இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளை கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி பேசுறது. இங்க போராடுறோம் இல்லையா, இந்த ஒற்றுமையும் பண்ணக்கூடாது. அவர் பண்ணக்கூடிய சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்ம 10 பேர் ஒன்னா இருப்போம்னு சொல்லுவோம். இல்ல நாங்க தனியான ஆள், தனித்துவமான ஆளுங்கன்னு சொல்லுவாரு. சரிப்பா நீங்க பண்ணுங்க, கோரிக்கையை மாத்தாம நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். இந்த 9 பேர் இங்க நிப்போம் இல்ல, அவர் தனியா போயிட்டு என்ன பண்ணுவாரு, இந்த கோரிக்கைக்கு நேர் எதிரான நிலைப்பாடு எடுப்பார். எடுத்துட்டு இந்த எதிரியை பேசுறதை விட இந்த 9 பேரை திட்டி பேசிட்டு இருப்பார். சரிங்களா? ஐநாவில் அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறது. அந்த தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, பயங்கரவாதிகள், அவர்கள் மீது போர்க்குற்ற விசாரணை வேண்டும், ஆனா இலங்கையின் மீது விசாரணை தேவையில்லைன்னு தீர்மானம் கொண்டு வருது. சரிங்களா? அங்க தமிழர்கள் என்றே சொல்லாம, தமிழன்ற வார்த்தையே இல்லாம தீர்மானம் கொண்டு வர்றாங்க. நாங்க எதிர்க்கிறோம், கடுமையா எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இவர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு ஊர்வலம் நடத்திட்டு இருக்கிறார் சென்னையில. சரிங்களா? அப்ப இது என்ன ஆகுது, இங்க நம்ம என்ன ஒரு கோரிக்கை நகர்த்துறோமோ அதற்கு நேர் எதிராக நிறுத்துவார். நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா, இவங்க எல்லாம் தமிழன துரோகிகள், இவங்கெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 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 இளைஞர்களை முழுக்க மண்டைகள் ஒரு வேலையை பார்ப்பார். இது வந்து 14 வருடமாக பார்த்துட்டு இருக்கோம், ஒரு நாள் 2 நாள் அல்ல. அவர் வந்து இங்க இருக்கக்கூடிய போராடக்கூடிய இயக்கங்களா இருக்கக்கூடிய போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய சுப உதயகுமாரோ அல்லது ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய பாத்திமா பாபு போன்றவர்களோ அல்லது மீத்தேனுக்காக எதிர்த்து நின்று இன்றைக்கு வரைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கெயிலுக்கு எதிராக அல்லது ஓஎன்ஜிசிக்கு எதிராக பேராசிரியர் ஜெயராமன் அவர்களோ அல்லது முன்னாடி மறைந்து போன தோழர் லெனின் அவர்களோ அல்லது ஐயா நம்மாழ்வார் அவர்களோ, இது போல தமிழ்நாட்டில் பல இடங்களில் சூழலியல்ல போராடக்கூடிய முகிலனாக இருந்தாலும் சரி, இப்படி அல்லது மனித உரிமை போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஹென்ரி டிஃபேன், இப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கல்ல. இவங்க யாரு கூடயாவது அவர் எந்திரிச்சு நின்று ஏறி நின்று பார்த்துருக்கீங்களா, அவங்க கூட கைகோர்த்து பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்துருக்க முடியாது. ஆனா அவர் மரியாதை நிமித்தமாக அர்ஜுன் சம்பத்தை பார்ப்பாரு, மரியாதை நிமித்தமாக வானதியை சந்திப்பாரு, பொன்னாருடைய கைகோர்ப்பாரு, அண்ணாமலையை கட்டி தழுவுவாரு. அதே பொதுவா எல்லாரும் சந்திக்கக்கூடிய நிகழ்வுல எல்லாருமே இருப்போம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்களோட மட்டும் அவருக்கு ஒரு நட்பையும் உறவையும் காட்டிட்டு மரியாதை நிமித்தமா பார்த்தோன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இதை கேள்வி கேட்டீங்கன்னா, ஏன் திமுக செய்யலையா, அவங்க செய்யலையா, இவங்க செய்யலாம் கேட்பாங்க. அப்ப திமுக செய்யல, திமுக அப்படித்தான் தப்பா இருக்குன்னு சொல்லித்தானே நீங்க வந்தீங்க. அப்ப திமுக செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு திமுக செய்யலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தப்பு பண்ற மாதிரி நான் தப்பு பண்றேங்கிறதுக்கு தான் வந்து நின்றார். அப்ப இது என்ன பண்ணாருன்னா, இந்த 15 வருடங்கள்ல இங்க இருந்த மக்கள் இயக்கங்களின் ஒற்றுமை, இப்ப நீங்க ஒண்ணும் இல்லை, எந்த இஸ்லாமிய அமைப்பையாவது மேடையில் ஏற்றிருக்காரா இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக போராடுறதுக்கு? ஆனா கேட்ட பத்திரிகா செய்தியில் என்ன பண்ணுவாரு, நான் தான் இஸ்லாமிய சிறைவாசிக்க போராடுன்னு பெருசா பேசுவார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாமிய அமைப்புகள் தான் போராட்டம் நடத்துச்சு.
அவங்க போராட்டத்தில் இவங்க போய் நிற்கவே இல்லை. சிஏ போராட்டத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு 2 போராட்டத்துக்கு போனார். அப்புறம் நின்றுட்டார். நாங்கள் 75 போராட்டத்துக்கு போயிருக்கோம். நான் மட்டும் 55 கூட்டங்களில் பங்கெடுத்தேன் தமிழ்நாடு முழுக்க 2 மாதங்கள். சரிங்களா? என் தோழர் பிரவீன் வந்து 20, 22, 25 கூட்டத்தில் பங்கெடுத்தார் அவர். இதுக்காக நாங்கள் ஒரு 10 வழக்கு வாங்கணும். சரிங்களா? இப்போ இப்படி இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை, இப்போ ஜாதிய ரீதியாக நடக்கக்கூடிய ஆணவ படுகொலைகள் நடக்குது. என்ன பண்ணாரு? அவரை தற்கொலை பண்ணிட்டாப்புலன்னு சொல்லிட்டு எங்க இளவரசனை பேசினாரு. அல்லது கோகுல்ராஜ் இப்படிதான் அந்த பையன் இப்படிலாம் பண்ணிருக்கூடாது, தற்கொலை பண்ணிட்ட மாதிரி ஒன்று பேசினாரு. அப்ப இந்த ஆணவ படுகொலை, சாதிய வன்முறை, வெறியாட்டம் இதெல்லாம் வந்ததுன்னா உடனே திராவிடம் வந்ததுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு இந்த பிரச்சனை குறித்து எதுவும் பேச மாட்டார். இந்த பிரச்சனையை செய்த ஆதிக்க சாதி சமூகங்கள் இருக்கும் இல்லையா, அதை எதிர்த்து எந்த வாய் வரவே வராது. அந்த போராட்டங்கள் போக மாட்டார். அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டு இங்க இருக்க ஆளுங்கட்சியை திட்டுறது, அவங்கள திட்டுறது, இவங்களை திட்டுறது. சாதி வந்து இந்த ஆளுங்கட்சி வர்றதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது, இந்தியா உருவாவதற்கு முன்னாடி இருந்து இருக்குது இல்லையா, காவல்துறை வருவதற்கு முன்பாகவே இருக்குது. அப்ப அந்த சிக்கல் எப்படி கையாளணும்? ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சாதிய வன்மத்தை எப்படி கையாள முடியும்? எல்லாரும் ஏத்துனா தானே கையாள முடியும், அவங்களை தனிமைப்படுத்தினா தானே கையாள முடியும். அதையெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதை கேட்டால் அந்த ஆளுங்கட்சிக்காரையும் பண்ணிட்டான், அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணி ஜாதியை வளர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசி முடிச்சுட்டு அதுல மேல முடிவே எடுக்காம அப்படியே தள்ளி விட்டுரு. இப்படி என்ன பண்ணாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சமூக சிக்கல்களை பேசுறது இல்லை. மீனவர் பிரச்சனை வருதா, உடனே நான் நெய்தல் படை கட்டுவேன். எப்படி தமிழ்நாட்டில் நீ படை கட்ட முடியும்? இந்திய அரசியல் சாசனத்துல உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. கடல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தாண்ட முடியாது உங்களுக்கு போலீஸ் அதிகபட்சமா. இந்திய அரசு தான் பண்ண முடியும். நீங்க எப்படி படை கட்டுவீங்க? ஆனா அது அப்படி போற போக்குல அதை எடுத்து பேசுறது. இப்ப இது மாதிரி அந்த இளைஞர்கள், நல்ல இளைஞர்கள், அந்த கட்சிக்கு போன இளைஞர்கள், ஒரு உணர்வோடு, தமிழ் உணர்வோடு, தமிழர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு சென்ற இளைஞர்கள், அவர்கள் பெரிய வாசிப்பு இல்லாத, ஒரு அனுபவம் இல்லாதவங்க, அவர்கள்ட்ட கவர்ச்சிகரமா பேசுறது. இது எல்லாமே எல்லா மேடைகளிலும் பேசின அரசியல தான் இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் மேடையில இவர் பேசுவார். இவர் மட்டும் தான் இருப்பார் மேடையில, வேற இயக்கத்தை இருக்க மாட்டாங்கல்ல. அப்பதான் உண்மையை சொல்ல முடியும். நாங்கெல்லாம் இருந்தவொடனே நாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுவோம். இப்போ எங்களை எல்லாத்தையும் கழிச்சுக்கிட்டா என்ன பண்ண முடியும்? இவர் பேசுறதா வரலாறு, இவர் பேசுறதா தகவல். அப்ப அதை ரொம்ப அழகா கட்டி அங்க வந்த பசங்க கிட்ட மற்ற கட்சிக்காரனெல்லாம் எதிரியா காமிச்சு அவங்களுக்குலாம் வகுப்பு எடுத்து, நீ எல்லாரும் அயோக்கியம், நம்ம மட்டும் தான் யோக்கியம் அப்படிங்கிற பண்ணி, அப்ப அந்த பசங்களுக்கு வேற எந்த தகவலுமே தெரியாது. எந்த இடஒதுக்கீடு வரலாறு என்னன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. சாதி ஒழிப்பு வரலாறுல இங்க என்னென்ன போராட்டங்கள் நடந்துன்னு கேளுங்க, தெரியாது. இந்திய அரசியல் சாசனத்துல மாநிலத்துக்கு என்ன உரிமை இருக்கு, ஒன்றிய அரசுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது. ஈழப்போர்ல வந்து ஏன் சர்வதேச நாடுகள் சேர்ந்து அளிச்சாங்க? சிங்கள அரசுக்கு எதிரானு ஜெயிச்சாங்க. இந்திய ராணுவம் வந்தப்போ எதிர்த்து ஜெயிச்சாங்க. அப்புறம் எப்படி கடைசி 2009 அவங்க கொல்லப்பட்டாங்க, அழிக்கப்பட்டாங்க? எல்லா நாடுகளும் சேர்ந்தது தானே. ஏன் சேர்ந்துச்சு தெரியாது. அதிகபட்சம் தெலுங்கர்கள். இதுக்கு பல கதைகளை சொல்றது. அப்ப இப்படி என்ன பண்ணார்னா, அந்த பெருந்திரளாக வந்த இளைஞர்கள், இவங்கெல்லாம் வந்து திடீர்லாம் வரல. இத்தனை ஆண்டு காலம் பெரியார் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் செய்த பரப்புரை, போராட்டம், அதுல வந்து அரசியல். அப்ப என்ன பண்ணாரா, தனக்குன்னு ஒரு குழு வச்சுக்கிட்டு அந்த குழுவுக்கு வந்து தவறான தகவலை கொடுத்து தான் மட்டுமே ஒரு பெரிய புரட்சியாளர் மாதிரி காட்டிட்டு அந்த கட்சியில போராட்ட உணர்வோடு யாரெல்லாம் போறாங்களோ, யாரெல்லாம் போராட்டம் நடத்துறானோ, யாரெல்லாம் சிறை செல்வதற்கு தயாரா நிற்கிறானோ அவனை எல்லாம் கட்சி விட்டு நீக்கிற வேலையை செஞ்சாங்க. இது நாங்கள் பல போராட்டங்கள்ல பார்த்துட்டோம். அது அப்ப இதுக்கு மேலேயும் வந்துட்டு இப்படியே போய்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல, சரிங்களா, திராவிடத்தை பத்தியான எப்பவுமே ஒரு இழிவா பேசுறது, கொச்சை, அது என்னன்னு சொல்லணும்ல. முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் வந்து அதை விமர்சனம் வைங்க. திராவிடம்னா என்னன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா திராவிடன் இல்ல, தமிழன் அப்படின்னு சொல்றேன். திராவிடர்கள்லாம் யாரு? ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலத்துல இருந்த பூர்வகுடி மக்கள், சரிங்களா. வெள்ளைக்காரன் வந்த பொழுது அவர்கள் இந்த நாட்டுக்கு சட்டங்களை உருவாக்கணும், இந்த நாட்டில் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்த பொழுது ஆரியர்கள் சமஸ்கிருதம் தான்ப்பா இங்க முறை, மனு தர்மம் தான் இங்க சட்டம் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன பொழுது, அப்ப ஆங்கிலேயர்கள ஒரு தலைப்பு என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா அவங்க மட்டுமே கிடையாது, இங்கே வேறு மொழி சமஸ்கிருதம் அல்லாத குழு இருக்கிறாங்க, மொழி குடும்பங்கள் இருக்குது. அந்த மொழி குடும்பங்கள் தென்னிந்தியாவில் இருக்குது. அதுக்கு திராவிட மொழி குடும்பம்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. இவங்களுக்கும் தனியான சட்டத்திட்ட முறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி வந்த ஒன்றுல தான் இவன் தான் ஆரியன், ஆரியவர்த்தா, ஆரிய சமாஜ்னு அவன் தான் முதல்ல உருவாக்குறான். திராவிடம்ன்றது முதல்ல உருவாகல. அதற்கு எதிர்வினையாக ஆரியன் தான் எல்லாம். அன்றைக்கு வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு மாநிலம் கிடையாது இல்ல, அரசுகள் தானே, எல்லாமே சமஸ்தானங்கள் தானே. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மெட்ராஸ் சமஸ்தானம் இருந்தது, பாம்பே சமஸ்தானம் இருந்தது, கல்கத்தா சமஸ்தானம் இருந்தது. இப்ப கல்கத்தா சமஸ்தானத்துல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆரியர்கள்
சமஸ்கிருதம் இவர்கள் தான் இந்த நிலத்தை ஆளுகிறார்கள். அவங்க சட்டங்கள் தான் ஆளுதுன்னு சொன்ன பொழுது மெட்ராஸ் சமஸ்தானம் மொத்தம் 3 சமஸ்தானம் தானே பெரிய அளவுக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் இருக்கக்கூடிய அந்த ஒன்றுபட்ட சமஸ்தானங்கள், இப்போ சிந்து, பஞ்சாப் அதெல்லாம் வேறு வேறு பகுதியில் வரும். ஆனால் இந்த 3 தான் மிகப்பெரிய 3 துறைமுகம். பாம்பே, கல்கட்டா, சென்னை இதான் வெள்ளைக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்தி துறைமுகங்கள். இங்கே தான் வணிகம் நடத்தின. இப்போ இதில் கல்கத்தாவிலேருந்து இப்படி ஒன்று சொல்லும் பொழுது இப்போ தமிழ்நாட்டு இங்கே மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற முறையிலெல்லாம் கிடையாதுப்பா, இங்கே வேற மொழி குடும்பங்கள் இருக்குது, வேற மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுதுதான் ஆரியம் என்பதுதான் எல்லாமே, ஆரிய சமாஜி தான் எல்லாமே, பிரம்ம சமாஜி தான் எல்லாமே, ஆரிய வர்த்தா தான் அந்த நாட்டை பார்க்கணும், அப்படியே தான் ஆரிய வர்த்தாவா தான் பார்க்கணும்னு சொன்ன பொழுது ஆரிய வர்த்தான்றது இந்த இந்திய தேசத்திற்கு ஆரிய வர்த்தான் பேர் வைக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அது சொல்லும் பொழுது அப்படி இல்லை. இங்க பூர்வக்குடிகள், ஆரியர்கள் வருவதற்கு முன்பாகவே பூர்வக்குடிகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு மொழி குடும்பம் இருக்குது. அவர்கள் ஆரியர்களுடைய பண்பாட்டை ஏத்துக்கல, ஆரியர்களோட சடங்குகளையோ மதங்களையோ அவர் நம்பிக்கைகளையும் ஏத்துக்கல, அவங்க வேதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் அவர்களை திராவிடர்கள் குறிப்பிடுறாங்க. இதுதாங்க விஷயம். அப்ப தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆரம்பிப்பதற்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாவே திராவிட இயக்கம் வருகிறது. அவர் பிறந்த சமயத்திலேயே முன்னாடியே வருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரும் ஆரியன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நாங்க ஆரியர் இல்லப்பா, நாங்க திராவிடர்கள் சொல்றாங்க. அதுல தமிழர்கள் இருக்கிறார்கள், தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், கன்னடர்கள் இருக்கிறார்கள், மலையாளிகள் இருக்கிறார்கள், துளு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஒரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி பழங்குடி மக்கள் எல்லாம் திராவிடர்கள் எல்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா ஆரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது ஆரியத்துக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க. நீங்க தமிழனா திராவிடனா அப்படின்னு சொன்னோம்னா, திராவிடன் என்பவன் யாருன்னா ஆரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் திராவிடன். நீங்க ஆரியத்தை ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருத மரபுகளை ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருத பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனிய சாதியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சடங்குகள்லாம் ஏற்றுக்கொண்டவனை திராவிடன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அரசியலா பேசக்கூடியது. இப்ப தொழிலாளி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? தொழிலாளி யார் கம்யூனிஸ்ட்னு சொல்றோம்? தொழிலாளி யாருக்கு வர்க்க உணர்வு வருதோ, யாருக்கு அரசியல் உணர்வு வருதோ அவன் கம்யூனிஸ்ட். அவன் கம்யூனிஸ்டா தொழிலாளியா ரெண்டுல ஏதோ ஒன்றா இருக்க முடியும்னா இவ்வளவு பைத்தியகாரத்தனமானது. அவனுக்கு எல்லாருமே தொழிலாளர்களா இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க. ஆனா யாருக்கு அரசியல் உணர்வு வருது இல்லை, இந்த உலகத்தை நாம தான் படைச்சோம், அப்ப இந்த உலகம் தொழிலாளர்களுக்கானதுன்ற உணர்வு வரக்கூடியவன் கம்யூனிஸ்ட் இல்லைங்களா? அது இல்லாதவன், அந்த உணர்வு இல்லாதவன் யாரு? சாதாரண தொழிலாளி. அதே போலதான் இங்க திராவிடன் என்கின்ற அரசியல் உணர்வு பெற்றவன் யார் என்றால், நான் ஆரியத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், சாதியை ஏற்றுக்கொள்ளாதவன், சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், ஆரிய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், ஆரிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவன், பார்ப்பனர் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் திராவிடன் சொல்றாங்க. எல்லாரும் தமிழர்கள் தான், எல்லாம் தமிழர்கள் தான். தமிழர்கள் யாரு திராவிடன் சொல்றாங்கன்னா ஒரு அரசியல் சொல். எல்லாரும் தொழிலாளி தான். தொழிலாளி யார் கம்யூனிஸ்ட்? யார் தொழிலாளி தான் உலகத்தை படைக்கிறேன்னு சொல்றானோ அவன் கம்யூனிஸ்ட். அப்படின்னா திராவிடன்ற வார்த்தை அரசியல் வார்த்தையா வருது. இவர் என்ன பண்ணார் மேடையில், நான் திராவிடனா தமிழனா அப்படின்னு கேட்டேன்னா, நான் தமிழன் சொல்லித்தான் இவர் சமஸ்கிருத ஐயரை வச்சு பூசை பண்றதை பண்ணாரு. தமிழர்கள் எல்லாருமே சமஸ்கிருதம் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அதுல அரசியல் உணர்வு பெற்றவர்கள் ஒரு இயக்கமாக உருவாகிறார்கள். அது திராவிடர்கள் பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீ எல்லாம் வர்றதுக்கு நாங்க இருந்தோம்டா அந்த நிலத்துலன்னு சொல்றாங்க. அதுல இடம் தவறு இருக்க போகுது. அப்ப திராவிடர்கள் என்பதனுடைய மொழி ரீதியான ஒரு பிரிவாக, தேசிய இனமாக தமிழர்கள் வருகிறார்கள். இப்போ நீங்க மேடையில பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அவர்களுடைய வாக்கரசியல் வேற, இனிமே எங்களுடைய வாக்கரசியல் வேற ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நேரடியாக இப்போ அரசியல் நாங்க அப்படி சொல்லலையே. நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, வாக்கரசியலுக்காக எல்லாத்தையுமே சமரசம் பண்ண. இப்போ ரஜினிகிட்ட போய் பேசுறீங்க, தமிழ் தேசிய ரஜினிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ கமலஹாசனை போய் பார்த்தீங்க, கமலஹாசனுக்கும் தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம் இருந்தது? இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்களை பார்க்க முடியாத நீங்க, இங்க தமிழர்களுக்காக அரசியல் செய்யக்கூடிய, அவர்களுக்காக இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களை, பெரியாரிஸ்டுகளையோ ஏற்றுக்கொள்ளாத நீங்க என்ன, நீ கமலஹாசனை பார்ப்பேன், ரஜினியை பார்ப்பேன், சரியா, இவங்க எல்லாத்தையும் நான் பார்க்கல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் வைக்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த அரசியல் தமிழ் தேசியத்தை அழிக்கக்கூடிய அரசியல், தமிழ் தேசியத்தை அழிக்கக்கூடிய அரசியல். இப்ப நீங்க ரஜினியை பற்றி இவர் சொன்ன விமர்சனம் இன்னும் இருக்கத்தானே செய்யுது, வீடியோ இருக்கத்தானே செய்யுது. அப்படிதான் நாங்க நிலைப்பாடு மாறி இருக்கோமா என்னைக்காவது? ரஜினியை ஒரு நடிகராக ஏற்றுக்கொள்கிறோம், ரசிக்கிறோம். அவரை தமிழரா கன்னடரா நம்ம அந்த இடத்துல பார்க்கல. அரசியலாக வரும் பொழுது நம்ம கேள்வி எழுப்புறோம். அவர் ஒன்றிய அரசினுடைய ஆளாக ஸ்டெர்லைட் போராட்டத்தப்ப என்ன சொல்றாரு, அவரு தீவிரவாதிகள் நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதிர்க்கிறோம். அப்ப நீ உங்களை ரஜினி யார் வேணா கையாள முடியும் அப்படின்னா யார் கையாளுறாங்க? டெல்லி அரசு கையாளுது. அப்ப அதை நம்ம கேள்வி எழுப்புறோம்.
சரிங்களா? நாங்க எப்படி இப்ப சமரசம் பண்ண முடியும் அரசியலா? அவர் படத்த ரசிக்க முடியும். ஒரு நடிகராக நம்ம வந்து கொண்டாட முடியும். நல்ல நடிப்பு திறமை உள்ளவர். அதை நம்ம ஏற்றுக்கொள்றோம். ஒரு எளிய பின்னணியிலிருந்து வந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்கக்கூடிய அ அ ரஜினிகாந்த்ங்கிற நடிகர் மேல நம்மளுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும். நடிகனாக மிகப்பெரிய மரியாதை. அவர் நடிப்பு திறமையின் மேல மரியாதை இருக்கும். அரசியலாக வரும்போது 1000 கேள்வி வரதானே செய்யும். இல்லையா? 1000 கேள்வி வரதானே செய்யும். அப்ப நீங்க அரசியலா அணுகுறீங்களா? நடிகனா அரசியலீங்களானாலும் அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்ல. தமிழ் தேசியத்துக்கு ரஜினிக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இந்த அரசியல் இருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டெல்லாம் எனக்கு வேண்டாம். இவனெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். இவன்லாம் தமிழன் இல்ல, தெலுங்கன் அப்படி இப்படின்னு பேசிட்டு, நீ அங்க போய் நிக்கிறீங்க, இங்க போய் நிக்கிறீங்க. அப்ப இந்த சந்தர்ப்பவாத அரசியல் இருக்கு இல்லையா? இதை அம்பலப்படுத்தணும். இது தமிழ் தேசியம் அல்ல. இது தமிழ் தேசிய அரசியலும் இல்ல. தேர்தல் அரசியல் கூட தமிழ் தேசியமா நான் பார்க்க முடியாது. அப்படிதான் நாங்க விமர்சனத்தை வைக்கிறோம். இப்ப 15 ஆண்டு காலமாக நாங்க அமைதி காத்தோம். திரு சீமான் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுற விஷயம் என்னன்னா, 15 வருஷமாக நீங்க பண்ற அராஜகத்தெல்லாம் அமைதியாக நீங்க மாறிடுவீங்க, மாறுங்க, மாறுங்கன்னு பலமுறை எங்களால இயன்ற அளவு நாங்க சொல்லிட்டே இருந்தோம். நீங்க செய்த தவறான தகவல்கள் எல்லாம் நாங்க மறுப்பு கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஏன்னா ஒரு மாநில கட்சியா வர்றீங்க, வாங்க. எங்களுக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆகும் பொழுதோ, அல்லது ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆகும் பொழுதோ, நீங்களும் முதலமைச்சர்னா எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைன்னு தான் சொன்னோம். அதுல எங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. ஆனால் கொள்கை அரசியலே வந்து மொத்தமா முடிக்கிறது. இங்க தமிழர் ஒற்றுமை அளிக்கக்கூடிய வேலையை 15 வருஷமா செஞ்சுட்டே இருந்தீங்கல்ல. இன்றைக்கு எங்க போய் நிக்கிறீங்க? எதிர் முகாம்ல போய் நிக்கிறீங்க. திமுக, அதிமுக மாற்று வேணும் என்பதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இல்ல, இன்றைக்கு இல்ல. நாங்க என்னைக்காவது ரெட்டாலைக்கு ஓட்டுக்கிட்டு இருக்கோமா? உதயசூரனுக்கு ஓட்டுக்கிட்டு இருக்கோமா? இல்ல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரும் ஒரு என்ன சொல்ல மிருகத்தனமான ஒரு ஆற்றோடு நிற்கும் போது ஏத்து நிக்கிறதுக்கு எல்லா கட்சியும் வேணும். இப்ப திமுக கூட்டணியில் எதுக்கு 2016ல மக்கள் நல கூட்டணின்னு திமுகவுக்கு எதிராக, அதிமுக எதிராக மதிமுக, பிசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க தான் உருவாக்குனாங்க. ஏன் திமுகவோட போய் சேர்ந்து நின்னாங்க? அவங்க ஒரு நியாயத்தை சொல்றாங்க. இப்ப பாஜக போன்ற ஒரு சக்தியை எதிர்த்து நிக்கணும். சிவசேனை என்ன மாதிரி அழிஞ்சதை நம்ம பார்த்தோம். ஆம் ஆத்மி என்ன நெருக்கடி சந்திச்சதுன்னு பார்த்தோம். லல்லு பிரசாத் ஏதாவது சிறையில் இருக்கிறத வந்து பார்த்தோம். ஹேமந்த் சோரன் சிறைக்கு போனதை பார்த்தோம். இப்படி எல்லா மாநில கட்சிகளும் நெருக்கடிக்கு உள்ளாக்குறத நம்ம பார்த்துட்டே இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டணியா உருவாக்குறாங்க. அதுல எந்த தவறும் கிடையாது. அந்த புரிதல் ஒண்ணும் இல்ல. நீ வீட்டுக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த வீட்டுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தடுப்பதற்குரிய ஒரு நமக்குள்ள வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கலாங்க. வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு பூந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? நம்ம சண்டையை முன்னாடி பார்ப்போமா அல்ல பாம்பை பார்ப்பீங்களா? அப்ப அதுக்கு எதிராக ஒன்னா நிற்கக்கூடியவர்களை பண்றோம். ஆனா நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆனா விசிகேவுக்கு ஆதரவு தெரிவிச்சோம், மதிமுக ஆதரவு தெரிவிச்சோம். ஏன் காரணம்? இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு காரணம், கம்யூனிஸ்டுக்கு தெரிவிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மக்கள் போராட்டத்துல வந்து நின்று இருக்கிறாங்க, எங்களோட நின்று இருக்கிறாங்க, நாங்கள் அவரோட நின்று இருக்கிறோம். இப்போ அந்த கோரிக்கைகள்லாம் சட்டசபையில பேசணும்ல யாராவது ஒருத்தர். வேல்முருகன் போய் பேசுவார்ல எங்களுக்கு கோரிக்கைகளை, ஜவாஹிருல்லா பேசுவார்ல இல்லையா? இப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மதிமுகவின் உறுப்பினர்கள் பேசுறாங்கல்ல. அப்ப இதுதான் மக்களுக்கு வெற்றி இல்லை. அப்ப நாங்க அந்த இடத்துல தான் நாங்க அதை பேசுறோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல நல்ல நான் மட்டும் தான் உத்தமன் அப்படி நின்றுட்டு இருக்கிறது எங்களுக்கு முடியும். உங்களோட எங்களுக்கு அதிகமான சாத்தியம். சரி, ஆனா மக்களுக்கு நல்லது நடக்கணும்ல. இப்ப யார் வழியா சட்டசபைக்குள்ள பேசுறது? அன்றைக்கு வந்து தோழர் தனியரசு அவர்கள், தமீம் அன்சாரி, கருணாஸ் போன்றவர் இருந்ததுனால 7 தமிழருக்கு பரோலுக்கு அவங்க தான் பேசி சண்டை போட்டு வாங்கினாங்க இல்லையா? நம்ம அவங்ககிட்ட போய் சொன்னோம். அவங்க உள்ள அதிமுக பேசி அதை வாங்கி எடுத்து கொடுத்தாங்க. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கிட்ட பேசி நம்மளுக்கான சில உரிமைகளை பெற்றெடுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இது போன்ற ஒரு இணக்கமான தமிழர்களுக்கு தேவையான அரசியலை சாதிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை வேணும்ல. மேடையிலேயே கத்திட்டே இருந்தா, பிரஸ் மீட்லயே கத்திட்டே இருந்தா, இந்த 3 வருஷம் திமுக எதிர்க்கிறான்னு சொன்னார் இல்லைங்களாங்க. என்ன போராட்டம் நடத்திருக்காரு? நான் எத்தனை போராட்டம் நடத்திருக்கோம் திமுக பத்தி? எதுவும் ஊடகத்துல வந்தது இல்லை. இன்றைக்கு கூட திமுகக்கு எதிராக அவள் செய்யக்கூடிய வேலைச்சீரில் இந்த நிலத்தை அப்புறப்படுத்துவதற்கு எதிராக சண்டை போட்டு தான் வந்திருக்கிறோம். ஆனா சொல்லும் பொழுது உங்களுக்கு திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நாங்க ஏன் சாஃப்ட் கார்னர்? எங்களுக்கு யார் மேலேயும் சாஃப்ட் கார்னர் கிடையாது. எங்களுக்கு தேவை மக்களுக்கு தேவையான விஷயம் நடந்துட்டு போட்டோம். இப்ப திமுக கிட்ட நான் என்னைக்காவது நாங்க போய் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் பார்த்திருக்கோமா? ஏதோ அமைச்சர் போய் நேரா பார்த்திருக்கோமா? இல்ல எங்க மேடைக்கு அவங்க அமைச்சர்களை கூப்பிட முடியாதா? என்னால முடியும். நாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு வரல. மக்களோட நிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். மக்களுக்கு என்ன தேவையோ செய்யறதுக்கு என்ன வழிமுறைக்கோ செஞ்சு பார்க்குறோம். அரசாங்கத்தை கேட்டு கொடுத்தாங்கன்னா சந்தோஷம், மக்கள் இருக்க போறாங்க. இல்ல அரசாங்கம் பண்ணலைன்னா மக்களோட சேர்ந்து மக்களுக்காக குரல் கொடுக்க போறோம், போராட போறோம். மாஞ்சோலை பிரச்சனையில் நாங்க இன்னைக்கு நிக்கலையா? நாங்க யாருக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கோம்? ஒரு மாஞ்சோலை பிரச்சனைக்கு ஏதாவது பேசியிருக்காரா? பச்சை தமிழர்கள் தானே மாஞ்சோலை மக்கள் இல்லையா? அப்ப இது எல்லாம் மேற்பதம் செய்து கொண்டிருக்கிறது. எங்களால முடிஞ்ச கூட்டமைப்புகளை உருவாக்குறோம். அதன் மூலமாக இந்த கோரிக்கைகளை முன்னுக்கு கொண்டு வர்றதுங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு அரசியலில் வந்து உடைக்கிற வேலையை அவர் செஞ்சுட்டே இருந்தார்.
அப்ப இதுக்கு மேலும் வந்து அது பொறுத்து போக முடியாதுங்க. இப்ப தமிழ்நாட்டிற்குள்ளார ஒரு ஒற்றுமை உணர்வு வரணும்ல, இல்லையா? அப்ப அந்த ஒற்றுமை உணர்வு இல்லாமல் நம்மால் பிழைக்க முடியாது, வெல்ல முடியாது. அதனால தமிழ்நாட்டுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை உணர்வு வரணுங்கிறதுக்காக தொடர்ச்சியா மேற்படி நிலைக்கு போராடும். நல்ல நபர்கள் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். அது இந்த மாதிரி கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அதன் மூலமா நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். ஆனால் மக்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு கட்சி நிற்குமானால் அதுக்கு எதிராக துணிந்து மேற்படி நிலைக்கு நிற்கும். இப்ப இந்த அமரன் படம் வந்தப்போ கூட நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தீங்க. அதுல வந்து திரு சீமான் அவர்களை வந்து அவருக்கு வந்து யோசிக்கலையா? அவர் தான் யாசின் மாலிக்கை கூட்டிட்டு வந்தாரு. அவரே வந்து இப்படி பண்ணலாமான்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஆனா தமிழக முதல்வர் அவர்களும் வந்து இந்த படத்துக்கு வந்து பாராட்டு தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க அவருக்கெல்லாம் எதுவுமே எதிர்ப்பு சொல்லல அப்படின்றப்போ நீங்க திமுகவுக்கு வந்து எதிரா வந்து அதிகமா பேசல அப்படின்ற மாதிரி தானே ப்ரொஜெக்ட். நீங்க அந்த பேட்டியை முழுசா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த பேட்டியில முதல் கண்டனம் வந்து முதலமைச்சருக்கு தான், திமுகவிற்கு தான். திமுகவோட கொள்கை முடிவு என்ன? பாராளுமன்றத்தில் 370 சட்டம் பிரிவை, காஷ்மீருக்கான பிரிவை ஒழித்த பொழுது திமுக என்ன நிலைப்பாடு எடுத்து அதை எதிர்த்தது. இப்போ அதுக்கு எதிராகவே நீங்க வந்து அந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்கீங்கன்னா முதல் கண்டனம் திமுகவிற்கும் முதலமைச்சருக்கும் தான் நாங்கள் வச்சோம். என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஒரு 40 நிமிஷம் பேசுறதுல ஒரு 3 நிமிஷத்தை எடுத்து வெட்டி போட்டுட்டு ஏன் மற்றவங்களுக்கு கேட்கல, அவங்களுக்கு கேட்கல, இவங்களுக்கு கேட்கலன்னா அது என் வேலை கிடையாது. சரிங்களா? சீமானை விமர்சிக்கிறத நாம் தமிழர் கட்சியினர் பார்க்குறாங்க. திமுக விமர்சிக்கிறத திமுக கட்சியினர் பார்க்குறாங்க. பாஜக விமர்சிக்கிறத பாஜக கட்சியினர் பார்க்குறாங்க. எல்லாரும் என்ன கேட்குறாங்க? நீ அவனை கேட்கலையா? நீ இவ்வளோ கேட்கலங்கிற. மொத்தமாக வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா. முழுசா பார்த்துட்டு எங்களை கேளுங்க. அதனால நான் இவங்கள கேட்டேன், அவங்கள கேட்கல. எங்களுக்கெல்லாம் யார் மேலேயும் வந்து ஒண்ணு வெறுப்போ அல்லது அவங்க மீது விருப்போ 2மே கிடையாது. நாங்க எங்க வேலையை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம். நேர்மையா செய்வோம், சரியா செய்வோம், துணிஞ்சு செய்வோம். அதில் சமரசம் பண்ண மாட்டோம். அதனால நாங்க உங்ககிட்ட எல்லாம் வந்து நாங்க சொல்றோம், யார் மேலே எங்களுக்கு வெறுப்பு கிடையாது. பாஜக மீது எங்களுக்கு வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், நீ வேணாப்பா, நீ இந்த வீட்டுக்கு போதுமான கட்சி இங்க இருக்கு. நீ வடநாட்டில் அதை கட்சி வச்சுக்கோ, குஜராத்தில் வச்சுக்கோ, உத்தரப்பிரதேசத்தை வச்சுக்கோ, எங்க ஊர்ல வேண்டாம்னு சொல்றோம். அவ்வளவுதான். நம்ம பிஜேபி காரன்ட்ட என்ன சொல்றோம்? நம்ம இங்கே இத்தனை 1000 மாநில கட்சி இருக்குது, அதுல போய் சேர்ந்து ஏதாவது நல்லது பண்ணு. ஏதோ வடநாட்டம் கட்சியில போய் ஏன் நீ அப்படிதான் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்க முடியும். அவங்க மேலே யார் மேலேயும் வந்து வெறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால இவர்கள் நம்ம பார்க்கறது என்னன்னா, அவங்க நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளுங்கள். திமுகவுக்கு அதான் சொல்றோம், நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். ஈழத்தை பொறுத்து, இதர அரசியல்களை பொறுத்து. அதிமுகவிற்கும் அதான் சொல்ல விரும்புகிறோம், சீமானுக்கும் அதான் சொல்ல விரும்புகிறோம். அப்போ இணக்க அரசியல், தமிழர்களுக்குள்ள இணக்க அரசியல் வரணும். ஒற்றுமை. தமிழன் கட்சியா பிரியக்கூடாதுங்க. ஓட்டு போடுறப்ப பார்த்துக்கோ, மற்ற நேரம் ஒன்றா இருங்க, என்ன பிரச்சனை? எப்போ பார்த்தாலுமே என் கட்சிக்காரனாவே சுத்திட்டே இருக்கணும்னா என்னத்தை பண்ண முடியும்? இப்போ புதிதா வந்து இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரும் பொழுது இப்போ திராவிடம் அப்படின்னா அதுக்கு பல விளக்கம் கொடுக்கப்படுது. இப்ப தமிழ் தேசியம்னா அதுவுக்குமே பல மறிக்க. இப்ப நீங்க பேசுற தமிழ் தேசியத்திற்கும் திரு சீமான் பேசுற தமிழ் சீமான் அவர்கள் தேசியத்திற்கும் பேசுறது என்ன? தமிழ் தேசியம் இல்லைங்க. அது தமிழ் தேசியம் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் தமிழ் தேசியம் ஒரு விளக்க சொல்லுங்க, அவரால் முடியாது. பாரத நாடு, பைந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடியவர். அவர் வந்து அவர் தமிழ் தேசியவாதம் சொல்லி தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்தாதீங்க. தமிழ் தேசியம் புக் வேணா தரம் படிக்க சொல்லுங்க. இப்ப நீங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் அப்படின்றது என்ன? நாங்கள் விரிவாக பல இடங்களில் பல மேடைகளில் நாங்கள் தெளிவாக பேசிட்டோம் சம்பந்தமாக. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.